சத்தியமா சொல்றேன், இவருக்கு ஒரு சல்யூட்டே அடிக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு இவ்வளவு பெரிய மரத்துல எப்படிதான் ஏறாருன்னு தெரியலங்க. இதை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா போயிட்டுங்க. ரீசெண்டா கல்லு குடிக்கிறதுக்காக காரைக்கால் வரையும் போயிருந்தாங்க. என்னதான் ஒரு பணக்காரரா இருந்தாலும் அவங்க வீட்டுல உள்ளவங்க இதுக்கப்புறம் நீங்க மரமே ஏறக்கூடாதுன்னு சொன்னாலும் அவர் 10 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா அவர் ரொம்பவே ட்ரூவா லவ் பண்ண இந்த தொழில அவரால் விடவே முடியலங்க. அப்புறம் அவர் லவ் பண்ற தொழில அவங்க குடும்பமே சேர்ந்து எதிர்த்தாலும் அதெல்லாம் காதுலே வாங்காம அவர் தொழில ரொம்பவே லவ் பண்ணி இன்ன வரையும் பண்ணிட்டு வராரு. நான் அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும் போது ஆல்ரெடி அவர் கல் வச்சிருந்தாரு. அவங்கள்ட்ட ஆனா எனக்கு ஃப்ரெஷ்ஷா கல் வேணும்னு சொன்ன வேகத்துக்கு கொஞ்சம் கூட அலுப்பு பார்க்காம ஆல்ரெடி அவர்கிட்ட கல் இருந்தாலும் டக்குன்னு மரத்துல ஏறி எங்களுக்கு கல்ல இறக்கி கொடுத்தாருங்க. இப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் தொழில எப்படி லவ் பண்றாரு. அதனால நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, நீங்க பண்ற வேலையை புடிச்சு பண்ணுங்க, லவ் பண்ணி பண்ணுங்க. அது மட்டும் பண்ணா பத்தாது, நீங்க பண்ற தொழில ரொம்ப கவனமாவும் மரியாதையாவும் பண்ணுங்க. அப்படி மட்டும் பண்ணிட்டீங்க, நீங்க அடுத்த முகேஷ் அம்பானி ஆவறது யாராலையுமே தடுக்க முடியாது. சரி, இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்த மோட்டிவேஷன் போதும்னு நினைக்கிறேன். வாங்க கல் குடிச்சு பார்க்கலாம். அதனால நமக்காக ஃப்ரெஷ்ஷா இறக்கி கொடுத்த கல்ல என் வாயில வச்சு குடிக்கக்குள்ள டேஸ்ட் பக்காவா இருந்துச்சுங்க. அளவுக்கு மீறின அமிர்தமும் நஞ்சு, அதனால அளவாவே குடிச்சுக்கோங்க.